Hello friends, welcome to Udal samayal. இன்னைக்கு நம்ம Udal samayal சேனல்ல புளியோதரை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த புளிசாத ரெசிபியை இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியா அந்த ரசத்தை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். Udal samayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல்ன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும். சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சோம்னா சீக்கிரமாகவே புளி நல்லா ஊறிடும். அரை மணி நேரம் ஆகிருச்சு, புளியும் நல்லா ஊறிடுச்சு. புளியில் இருக்க சக்கை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு எடுத்தோம்னா சக்கை எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. புளி ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு பகுதி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சரியான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு காரம் உங்களுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வேர்க்கடலை 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கனால சட்டுன்னு வறுபட்டுரும். 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ரசத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இருக்கிற ரசம் பகுதி அளவாக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு கிண்டுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா வத்திருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாயில் 3/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெந்தயம் கருகிராமல் லைட்டாக வறுத்துக்கணும். வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துட்டு ரசத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது புளிப்போட அளவை நமக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். நான் 3/4 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். புளியோதரை கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் புளி ரசத்தை இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாதம் கிண்டிக்கலாம். நான் எடுத்திருக்க சாதம் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு புளி ரசம் எடுத்து சாதத்தில் ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. சாதம் உடஞ்சிராமல் கிளறிக்கணும். புளி சாதம் லெமன் சாதம் கிண்டுறதுக்கு சாதம் உதிரியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கமன்னு சூப்பராக புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான புளிசாத ரெசிபியை நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.